ஏ கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நபார்ட் பேங்க் எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட நபா ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய டெலிகாலிங் வேலைகள், தமிழ் பேசக்கூடிய வேலைகள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில இப்பதான் வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா நபா ஃபின்ஸ் வீடியோ லிங்க் சொல்லிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க 12th மட்டும் முடிச்சிருக்கக்கூடிய தமிழ் பேச தெரிஞ்ச எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ராக்ஸா 20,000 வரைக்கும் இதுல சம்பளம் வந்து தரப்படுது. சனியும் ஞாயிறும் லீவு, வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே நீங்க வேலை பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர்மெண்டோட ஆஃபீஸில் நீங்க வீட்டில இருந்து பார்த்துக்கிற மாதிரியான வேலைகள் தான். ஃபீஸும் கிடையாது. லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ லேட் பண்ணாம பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்துட்டு இப்போ அடுத்த வீடியோ, இப்போ பார்க்கக்கூடிய வீடியோமே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மத்திய அரசோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசு துறை வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி, இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 5 விதமான பதவிகளுக்கு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கு நீங்க பேசிக்கா 12th டிப்ளமோ இல்ல ஏதோ ஒரு டிகிரி இல்ல மெடிக்கல் சம்பந்தமா நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சில வேலைகளை பொறுத்து மாறுது. அதுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா ஜாப் லொகேஷன் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே எங்க எப்படின்றமே நான் அந்த வீடியோல தொடர்ந்து வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கா, எப்படி விண்ணப்பிக்கணும், ஆன்லைனா ஆஃப்லைனா, ஸோ இதுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டேரக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதில் இருந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா IMH அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சென்னையில் எல்லா பேருக்குமே தெரியும் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட சேர்ந்தது தான். அந்த மத்திய அரசு கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாப் லொகேஷன் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 வருஷம் வேலை வாங்கிட்டு உங்கள் சொந்த ஊருக்கே வேற நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வேற இதே வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்க இந்த கீழ்பாக் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பிளஸ் வந்து சோஷியல் ஒர்க்கர் பிளஸ் வந்து அக்கௌண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த வேலைகளுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி சொல்லிடுறேன், ஜூலை 8. ஸோ ஜூலை 8க்குள்ள நீங்க விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாம ஷார்ட் லிஸ்ட் இன்டர்வியூ பண்ணி தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளமா 12,000 இருந்து அதிகபட்சமா 53,000 வரைக்கும் இதுக்கு சம்பளம் அப்படின்னு கொடுக்கப்படுது. டேட்டா என்ட்ரி வேலைகள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் வந்து 20,000 வரைக்கும் அப்ராக்ஸா நீங்க சேலரி அப்படின்றது வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மத்திய அரசு மூலியமா இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல தரக்கூடிய வேலைகள் தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்க மெடிக்கல் டிகிரி முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் மெடிக்கல் கேட்டகரிஸா யார் யார் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா என்ட்ரி வேலைகளுக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளுக்கும், பிளஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வேலை வாய்ப்புகளுக்கு நான் மெடிக்கல் டிகிரி 10th 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை மெடிக்கல் சம்பந்தமா சைக்காலஜிஸ்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சலரோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் இந்த வேலைகளுக்கு மட்டும் நீங்க வந்து மெடிக்கல் சார்ந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்ஸா டேட்டா என்ட்ரிக்கு 20,000 அண்ட் சைக்காலஜிஸ்ட்க்கு 53,000 உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு வேலை வாய்ப்புகளுக்கும் தனிப்பட்ட குவாலிஃபிகேஷன், தனிப்பட்ட சம்பளம், ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா 18ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சில வேலைகளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதையுமே நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு எதுவும் கிடையாம ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அண்ட் ஷார்ட் லிஸ்டும் பண்ணி இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. டேட்டா என்ட்ரி வேலைகளுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ், அதாவது டைப்பிங் டெஸ்ட் அப்படின்ற மட்டும் வைக்கிறாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தான் மெயினா பாக்குறாங்க, தமிழ் வந்து பார்க்கல. ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் உங்களுக்கு லோயரோ ஏரோ நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மணிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட இப்போ ஜூலை 8 வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா மினிமம் இதுக்கான இன்டர்வியூ டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட முதல் 2 வாரங்களுக்குள்ள வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீட்ஸ் வந்து இது கூட வச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு ரெஸ்யூம் வந்து மறக்காம நீங்க வந்து கொடுத்துருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுத்துக்கலாம், ஆதார் கார்டு வந்து கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாத்தையுமே நீங்க மறக்காம கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்து டாக்டர் சம்பந்தமா, அதாவது வந்து மெடிக்கல் சம்பந்தமா
முடிச்சிங்கன்னா அது சம்பந்தமான டிகிரி சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்றத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் எடுத்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்டாக இருக்கட்டும், மத்திய அரசோட சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். கிளிக்கர் அப்படின்றத டச் பண்ணுங்க. ஓகே, நீங்க டச் பண்ண நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி கீழே வந்து கிளிக்கர் அப்படின்றது வரும். ஸோ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துல சேம் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து ஓப்பன் வந்து ஆகும், ஒரு பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதையுமே நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இப்போ கிளிக்கர் எடுத்து பார்த்தீங்களா? எஸ், இப்போ நான் இதை வந்து டச் பண்றேன். இப்போ எனக்கு இதோட அஃபிஷியல் கரியர் பேஜ் PDF ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அந்த PDF ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்களுமே உங்க மொபைலோ இல்லை லேப்போ எதில் பார்க்குறீங்களோ அதிலே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய தன்னிச்சையான வேலை தான். நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே படித்து வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்காங்க. ஓகே, இந்த வேலைகளுக்கு இப்போ நான் எப்படி ப்ரோ அப்ளை வந்து பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இமெயில் மூலியமாக தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுவோம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அட்ரஸ் வந்து தெரியுது, ஓகேங்களா? த டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் மேடவாக்கம் கீழ்ப்பாக்கம் சென்னை 6,10,000. ஓகே, இந்த ஒரு அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்னா என்னன்னா ரெஸ்யூமே ப்ளஸ் அதுக்கப்புறம் 10th 12th டிகிரி கம்யூனிட்டி ஆதார் இது எல்லாத்தோட ஜெராக்ஸ், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அது எல்லாத்தோட ஜெராக்ஸுமே வரக்கூடிய ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5:30க்குள்ள இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்லையோ ரிஜிஸ்டர் போஸ்ட்லையோ அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டினரி போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் ஆர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பியிருக்கணும். ஸோ அதே மாதிரிக்கே நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பர்சன் வந்து ஃப்ளூயண்ட்டாக தமிழ் வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணணும். அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க யாருமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரியில இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பட் ஆனால் ஜாப் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கீழ்ப்பாக்கம் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய லொகேஷனில் தான் மொதல் 3 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இதோட அஃபிஷியல் டீடைல். இதுக்கு வந்து தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிலாம் கொடுக்காம ரெஸ்யூமே நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, அதாவது போஸ்ட்டில், ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கு அஃபிஷியல் டீடைல். உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு கவர்மெண்ட் இது கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். டியூரேஷன் வந்து சொல்லலை, 2 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி சொல்லாமல், டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லாமல், பட் கான்ட்ராக்ட் பேசிஸில் அந்த வேலைகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலுமே நான் வீடியோ கீழே வந்து கொடுத்துறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஜாப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணுங்க, நான் அது சம்பந்தமா இப்போ வீடியோ வந்து போடுறேன், என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் ரீசெண்டாக அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத அதையுமே பார்த்துட்டு நீங்க தாராளமா அந்த வேலைகளுக்கு இதை தாண்டி இருக்கக்கூடிய நிறைய வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்க. ஈவன் இன்னைக்கு காலையில கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்பந்தமா வேலைகள்லாம் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க, அதுக்கும் அப்ளை பண்ணுங்க.